உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன விலை கொடுத்து வாங்க வந்திருக்கீங்க. நீ அப்படி வேணாலும் வச்சுக்க. ஆமா, பணத்தை கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சரி, நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லு. இந்த பணத்துக்கு நிறைய சக்தி இருக்குன்னு மொத்த உலகத்துக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து எதை வேணாலும் நம்மளால வாங்க பணத்தை முடியும். கொடுத்து உங்க பையனுக்கு வாழ்க்கை வாங்கி செய்யறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். பணத்தை கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன பணத்தால ஜெயிக்க முடியாது, அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னு நாங்க என்ன உன் மனசை நோகடிச்சோமா? நாங்க எப்ப உன் மனசை நோகடிச்சோம்? உன்கிட்ட நல்லபடியா தானே பழகணும். உண்மையை மறைச்சிருக்கீங்க. ரிஷி மலிஷ்காவோட அஃபேரை நீங்க மறைச்சிருக்கீங்க. ரிஷியோட இவ்ளோ பெரிய தோஷத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு நீங்க. சரி, நீ மட்டும் என்ன? நீ ரொம்ப நல்லவளா? அதனால தானே இன்னும் இங்க இருக்க. என் பையனுக்கு இருந்த அஃபேரை நாங்க மறைச்சோம். அவன் ஜாதகத்துல இருந்த தோஷத்தை நாங்க மறைச்சோம் தான். எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சோம். ஆனா எதுக்காக? என் மகனோட வாழ்க்கைக்காக மறைச்சோம். அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். என்னோட அதே மகன் தான் உனக்கு இன்னைக்கு புருஷனா இருக்கான். இப்போ உன் புருஷனை காப்பாத்தாம நீ என்ன பண்ற? இங்க வந்து உட்காந்துருக்க. இத பாரு, நீ என் கூட வந்துதான் ஆகணும். அண்ட் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நான் கூப்பிட்டதுக்காகவே நீ வந்துடுவ. அதாவது நீ பணத்தை பார்த்து ஒண்ணு வரமாட்ட. ரிஷி மேல உனக்கு நிஜமான அன்பு இருக்கு. அதுவும் இல்லாம உன் மாமியார நான் கூப்பிட்டா நீ மறுபேச்சு பேசாம என் கூட கிளம்பி வருவேன் நம்புன. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரிஷி மலிஷ்காவோட அஃபேர் என்னைக்கு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அன்னைக்கும் நீங்க என்ன தடுத்தீங்க. நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க என்ன தடுக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? நீங்க மேல அன்பு வச்சிருக்கிறதா நினைச்சேன். மருமகளா நினைச்சு தடுக்கிறதா தான் நினைச்சேன். அன்னைக்கு கூட நான் உங்க மனசுல மறைச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரியுது. அன்னைக்கு நீங்க ஒண்ணு பாசத்தால என்ன தடுத்து நிறுத்தல. ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில வேற மாதிரி இருக்கீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை விட நான் ரொம்ப சின்னவன். ஆனா எனக்கு நடந்திருக்கிற இந்த துரோகம், இது மிகப்பெரிய துரோகம். என்னால சத்தியமா இதை தாங்கிக்கவே முடியாது. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இவ்ளோ பேசுறேன். உங்க மனசை புண்படுத்திருந்தா, உங்க மனசை நோகடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு பொய் சொல்ல வராது. நான் பேசுறதெல்லாம் உண்மை. நீங்க என் கூட நல்லா இருந்ததா சொல்றீங்கல்ல, அப்ப நாங்க எப்படி இருந்தாத்த? உங்க கூட, ரிஷி கூட, எல்லார் கூடயும் நல்லா தானே இருந்த. இப்ப என்னடான்னா என்ன நீங்க அந்த வீட்டுக்கு வர சொல்றீங்க. நான் எப்படி அங்க வர முடியும்? என்னோட இடத்துல நின்னு பாருங்க. எந்த வீட்டுல நான் ஏமாத்தப்பட்டனோ, எங்க நம்பிக்கை துரோகம் நடந்ததோ அங்க நான் எப்படி வர முடியும்? வந்தாலும் எனக்கு அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் வேதனைகள் தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? அந்த என்னால வர முடியாது. என்னால நிஜமா வர முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி அண்ணி வாங்க. ஆனா கரிஷ்மா லக்ஷ்மி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், வாங்க போலாம். அக்கா, 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 ப்ளீஸ், ப்ளீஸ் அழாதக்கா. அக்கா அழாதக்கா, ப்ளீஸ் அழாதக்கா. இல்ல இல்ல இல்ல, என்ன விடு. ஒண்ணும் ஆகல. நான் இனிமே அழ மாட்டேன். என்னக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் அழ மாட்டேன். ரொம்ப அழுதுட்டேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இனிமே யாருமே இங்க அழக்கூடாது. ஏன்னா உங்க முன்னாடி நான் அழுதா அப்புறம் நீங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால யாரும் அழக்கூடாது. கொஞ்சம் கூட அழக்கூடாது. நான்லாம் ஒரு அக்காவா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி எல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. நான் ஒரு முட்டாள் ஷாலு. நான் ஒரு பைத்தியம். எனக்கு மூளை கிடையாது. நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல, ரிஷிய குத்தம் சொல்லிட்டு இருந்தேன். அவனை கெட்டவன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கைய அவன் பாழாக்கிட்டான்னு சொன்னேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ரிஷி மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் இதுக்கு காரணமா இருந்திருக்கு. மனசு வலிக்குதுன்னா அது கண்ணீராதான் வெளியே வரும்.
ஒரு நிமிஷம் நான் சொல்றத என்ன கேக்குறியா? கேட்கணும்? ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் கேட்கணும்? என்ன பெத்தவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அத நான் கேட்டேன். ஏன் அவர் உங்களை புத்திசாலி, மெச்சூர்டு, எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறவர்னு நினைச்சாரு. ஆனா நீங்க மெச்சூர்டா? நீங்க என்ன புத்திசாலியா? எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் முழுசா நம்பினேன். எங்க அப்பா தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க பேச்சு நான் முழுசா நம்பினேன். நேரா அவ வீட்டுக்கு போனேன். அவளை நீங்க லக்ஷ்மி தேவின்னு சொன்னீங்க. பேருக்கு ஏத்த மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான்னு சொன்னீங்க. நல்ல பொண்ணா, நல்ல மருமகளா நடந்துக்கிறா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் நம்பினேன். அதை நம்பி அவ வீட்டுக்கு போய் ஏமாந்துதான் வந்தேன். ரிஷியோட ஜாதக தோஷத்தை பத்தி அவகிட்ட சொன்னேன். எதுக்காக அவளை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன். இப்ப அவ தேவை இருக்குன்னு அவகிட்ட சொன்னேங்க. ஆனாலும் அவ வரவே இல்லை. நீங்களாம்மா? நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. நான் சொல்றத கேளுங்க. அதோட ஆயுஷ் நீயும் தான். நீ கண்டிப்பா இதை கேட்கணும். அந்த லக்ஷ்மிக்காக எல்லார்கிட்டயும் நீ தானே சண்டை போடுவ. மலேஷ்கா கிட்டயும் நீ தான் சண்டை போட்டிருக்க. எப்போ பார்த்தாலும் லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, ரொம்ப பாசமானவ அப்படின்னு சொல்லுவியே. இதெல்லாம் உன் தப்பில் அவ நம்மள ஏமாத்திட்டா. ஒன்ன இவங்கள ஏன் நம்ம எல்லாரையுமே அவ முட்டாளாக்கிட்டா. அவ நல்லவளே கிடையாது. அவ நல்ல மருமக இல்ல, நல்ல பொண்ணு கிடையாது. அவகிட்ட எந்த நல்ல விஷயமும் இல்ல. ரிஷியோட உயிரை காப்பாத்த கூப்பிட்டு, ஆனா அவ வரல. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இங்க பாரு நீலம், அவ ஏன் வரலன்னா நீ அவளை கூட்டிட்டு வர போல. அவளை விலை பேச போயிரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணும் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு மருமகளா வர நினைக்க மாட்டா. அதே மாதிரி பணத்துக்காக வர்றவ நிச்சயம் மருமகளா தன்னோட கடமையை சரிவர செய்ய மாட்டா. எந்த பொண்ணு பணத்தை வாங்கிக்கிட்டு மனைவியோட கடமையை என்ன நீங்க இப்போவுமா அந்த லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்போவும் அவளதான் பாராட்டுறீங்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அவளை ஒண்ணு பணம் கொடுத்து வாங்க போகல. அவளுக்கு உதவி செய்யதான் போனேன். அவன் தலைமையில ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. அவளோட தங்கச்சிங்க, சித்தி எல்லாரும் இருக்காங்க அங்க. அந்த பொறுப்புல இருந்து அவ விடுபட்டுடுவா. நம்ம வீட்டுக்கு மருமகளா அவ வருவான்னு தான் நான் அங்க போனேன். இன்னும் சொல்ல போனா இந்த முறை நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல. எல்லாத்தையும் அவகிட்ட தெளிவா எடுத்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. அதையும் அவகிட்ட சொல்லிட்டேன். இப்படி பேசிதான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவன் மனச இன்னும் நோகடிச்சிருக்கு. நம்ம புள்ள ரிஷியோட ஜாதகத்துல இருந்த தோஷத்தை போக்கத்தான் அவளை வீட்டுக்கு மருமகள் ஆக்கி இருக்க. அதை தவிர வேற எந்த ஒரு தகுதியும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிருக்க. அவ ஒரு பர்னிச்சர் மாதிரி யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடணும். அவளுடைய ஸ்தானம் அவளதான் விளக்கிட்டு வந்திருக்கிற. அப்படின்னா அவ வாழ வந்த வீட்டுல இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.